ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். இன்றைக்கு பொதுவான ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். நம்ம குழந்தைகளை பற்றி தான். நீங்கள் நம்ம குழந்தைகள் ஏதோ ஃபோன் வச்சுட்டு விளையாடுறாங்க அப்படின்னு நம்ம இருந்துடுறோம் இல்லையா? ஏன்னா அப்பா வேலைக்கு போவீங்க, அம்மா வேலைக்கு போவீங்க, எல்லோரும் வேலையில் இருப்பீங்க. ஃப்ரீயாக இருக்கிற நேரம் குழந்தைங்களோட தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் பக்கத்திலே உட்காந்துருந்தாலும் பிள்ளை ஏதோ கேமு எதையோ பார்க்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்துடாதீங்க. அவன் என்ன கேம் பார்க்குறாங்க, என்ன விளையாடுறாங்க, அதை எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த பசங்க அது என்னமோ இந்த துப்பாக்கியால் சுடுறது அது இதுன்னு எங்கள் பிள்ளைங்க கூட அப்படி தான் பண்ணுவாங்க. நாங்கள் நோண்டிகிட்டே இருப்போம் அவனுங்கள, இது பார்க்கக்கூடாது அது பார்க்கக்கூடாதுன்னு. அதை ஷூட் பண்ணிட்டு அப்படியே டும்மு 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 அவன் செத்துட்டான் இவன் செத்துட்டான்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பேசிட்டு வேறு விளையாடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பசங்களை அந்த விளையாட்டு விளையாடக்கூடாது, வேறு கேம் விளையாடு அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டு அவங்க மைண்டை நீங்கள் மாற்றணும். ஏன்னா பசங்க அதுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் அதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. கேப் கிடைக்கும்போது வந்து டக்குன்னு அது என்ன பார்க்குறாங்க பிள்ளைங்க, சப்போஸ் பார்த்துருந்தாங்களா, இனிமேல் இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, தப்பு இது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, புரிஞ்சுக்குவாங்க பிள்ளைங்க. ஏன்னா நாளைக்கு இதுக்கே அடிமையாகி பிள்ளைங்க மூளை எல்லாம் செத்து போய் அப்படியே உக்காந்துருக்கிற பிள்ளைங்களை எவ்வளவோ நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் வேண்டாங்க. இது நாள் வரைக்கும் ஓகே, எப்படி எப்படியோ நடந்திருக்கு. இப்போ நான் சொல்கிறதுனால அத்தனை பிள்ளைங்களாம் அதை கரெக்ட் பண்ண போகிறாங்களான்னா இல்லை, ஏதோ நம்மளால் முடிஞ்சது சொல்கிறோம். நீங்கள் கேட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு கூட ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா, அதுங்க குழந்தைங்க. நம்ம பெரியவங்க, விவரம் தெரிஞ்சவங்க. அதே மாரி விவரம் தெரிஞ்ச நம்மளே சீட்டுன்னு ஒன்று ஏதோ இந்த சரத்குமார் கூட அதை பற்றியெல்லாம் ஆட் மாரி போட்டிருந்தாரு. அதில் போய் மாட்டிக்கிட்டு நெறைய பேர் நான் நியூஸ் பேப்பரில் பார்க்குறேன். தந்தியில 2 நாளைக்கு ஒரு தடவ இத்தனை லட்சத்த அழிச்சுட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அத்தனை லட்சத்த அழிச்சுட்டாங்க, மேலேருந்து குதிச்சுட்டாங்க, இப்படியெல்லாம் சொல்லி நெறைய விஷயங்கள் பெரியவங்களே மாட்டிக்கிறோம் போயிட்டு. அதனால் இந்த இதில் வர்ற இந்த கார்ட்ஸு, இந்த யூடியூப்பில் வர்ற இந்த சீட்டுக்கட்டு, அப்புறம் இந்த கேம்ஸு, அதுலெல்லாம் எதுலேயுமே ஜாயின் ஆகாதீங்க. உங்களுக்கு உங்கள் குடும்பங்கள பார்க்கவே நேரம் சரியா இருக்கு. உங்க பொண்டாட்டி, அம்மா, அப்பா, பொண்டாட்டி, குழந்தைங்க அவங்க மேலே கவனத்த வைங்க. உங்க ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஃப்யூச்சர் பிள்ளைங்களுக்கும் நல்லாயிருக்கும். நம்மளும் ஏதோ பொறந்தா வாழ்ந்தோம் செத்தவங்காம, நம்மளும் ஏதோ பிள்ளைங்களுக்கு எதையோ ஒன்று பண்ணோன்னு இந்த கவனத்தை நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம குடும்பம் நல்லாயிருக்குங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அத. மற்றதுலே நம்மளே நம்ம சுயநலமா இந்த விளையாட்டு, அந்த விளையாட்டுன்னு பெரியவங்களே விளையாண்டுக்கிட்டு இருந்தோம்னா, குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணும்? குழந்தைங்கள கவனிக்க முடியாத போயிடும் நமக்கு. அதனால் இத நான் சொல்ல வரேன். தவறா எதா நான் பேசியிருந்தா மன்னிச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.